குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 15/9/2024. இப்போ நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் விளாரி கிராமத்தில் செல்வ அரசு அப்படிங்கிறவங்கள சந்திக்கிறோம். வணக்கங்க ஐயா, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை மேல்மருவத்தூர் பக்கத்தில் கடம்பூர் பண்ணையில் பார்த்துருக்குறாங்க. வாழை எப்படி போடணும், தென்னை எப்படி போடணும்னு அப்போ யோசனை கேட்டிருக்கிறாங்க. அந்த யோசனை சொல்லியிருக்கிறோம். அதை மறு வினாடியே செயல்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், இந்த இடைவெளியை பார்த்தீங்கன்னா தெரியும், 16 அடி இடைவெளி. சரிங்களா? கன்றுக்கு கன்று 14 அடி வச்சுருக்கிறார். இது பெரிய விஷயம். தாரெல்லாம் பாருங்கள், அருமையாக தார் போட்டிருக்கு. சரியா? தண்ணி இல்லை, கடும் வறட்சி. இதுலேயுமே புல் பாருங்கள், தோட்டம் பூரா புல் மண்டி கிடக்கு. வாழையை போட்டார ஒழிய வெப்பாத்தி குழி எடுக்கணுங்கிறது தெரியல. அந்த வாழை போடணும்னு சொன்னது மட்டும் காதில் வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. போட்டார். தார் வெட்டி கிடக்கு பாருங்கள், முத்தி பழுத்து எப்படி காய் எவ்வளோ சொரப்பாக இருக்குது பாருங்கள். சரியா? தண்ணி வச்சுருக்குறாங்க. வாழையை எத்தனை சீப்பு பாருங்கள், அருமையான காய். சரியா? சிறப்பாக இருக்குது. இந்த பராமரிப்பு மட்டும் இவங்க செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் போயிடும். இன்னும் ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் தார் வெட்டிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, தார் எத்தனை சீப்பு வந்திருக்கு பாருங்கள். கற்பூர வடி நிறைய தார் வந்திருக்கு. இந்த பராமரிப்புங்கிறது மிக முக்கியம். பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். வாழைங்கிறது மரம், ஆனால் அது உண்மையில் கிழங்கு பயிர். வாழை கிழங்கை பலப்படுத்தணும். கிழங்குக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கணும். நல்ல குளிர்ச்சியான மண் இருக்கணும். வெப்பாத்தி குழி எடுத்துட்டோம்னா அது அனைத்தும் கிடைக்கும். வெப்பாத்தி குழிங்கிறது தூய மழை நீரை முழுசாக ஆண்டு முழுவதும் பெய்கிற மழை நீரை பூமியை குடிக்க வைக்கிறது. மழை நீருங்கிறது எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி வெறும் தண்ணீர் கிடையாது. எல்லா வித சத்துக்களும் கலந்த நீர். நம்ம வெவ்வேறு பயிருக்கு வெவ்வேறு விதமான உரங்களை போடுறோம். உதாரணமாக வாழைக்கு ஒரு உரம் போடுறோம், நெல்லுக்கு ஒரு உரம் போடுறோம், கம்புக்கு ஒரு உரம் போடுறோம், கடலைக்கு ஒரு உரம் போடுறோம். ஆனால் மழை பொழிஞ்சுதுன்னா அருகம்புல்லுலேருந்து ஆலமரம் வரைக்கும் எல்லாமே செழிப்பாக வளருது. காரணம் என்ன? அந்த சூழல் வடிவமைப்பு. அதுக்கு வேண்டிய சத்துக்களை அது எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கான சூழலை மழைநீர் உருவாக்குது. மாற்று வழியில் சொன்னால் எல்லாவித சத்துக்களும் நிறைந்த நீர் மழைநீர். அந்த மழைநீர் ஆண்டு முழுவதும் பொழிகின்ற மழைநீரை ஒரு சொட்டு கூட வீணாக்காமல் உள்வாங்க வைக்கிற வேலையை வெப்பாத்தி குழி செய்யும். மண்ணில் அடி வரைக்கும் போய் இறங்கும் அந்த மழைநீர். அப்போ மண்கண்டமே வேறு விதமாக மாறும். சரியா? அதுபோலவே தண்ணீரை பாய்ச்ச தேவையில்லை. வாழை போட்டோம்னா வாழையை வெட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிற இடத்த நோக்கி வாழை விவசாயியை உற்சாகத்தோடு காலம் முழுமைக்கும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற வேலையை வெப்பாத்தி குழி செய்யும். போட்டிருக்காங்க. ஆனால் வெப்பாத்தி குழி எடுக்கலை. முதல் ஈட்டு தார் மிக அருமையாக வந்திருக்குது. சரியா? பார்க்குறோம். நம்ம இந்த வெப்பாத்தி குழி மட்டும் எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்கிறேன். கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்னை பார்ப்பேன்னு நினச்சிங்களா? இல்லை, ஒரு எதேச்சியான ஒரு சந்திப்பு. ஆனால் நான் சொன்னதை கேட்டு நீங்கள் வாழை போட்டீங்க. சொன்னதை கேட்டுக்கிட்டு வாழை போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எது செய்யணும்னு எனக்கு கேட்கணும்னு தோணலை. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கும் கிடைக்கல. மகிழ்ச்சிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைப்போட வாழை இருக்குங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். இந்த புல்லெல்லாம் அப்படியே உரமாக மாறும். வெப்பாத்தி குழி எடுத்தோம்னா புல் பூண்டெல்லாம் கூட வெட்ட வேண்டியதில்லை. வேணும்னா ஊடு பயிர், உளுந்து பயிர், இப்போ தட்டைப்பயிர் இதெல்லாம் வேணால் உழுதுட்டு விதைச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வாழை மட்டும் போதும்னா இல்லை வெப்பாத்தி குழி எடுக்கலாம். இதிலேயே ஊடு பயிராக தென்னையை கொண்டு வரலாம், மாதுளை கொண்டு வரலாம், கொய்யா கொண்டு வரலாம், சப்போட்டா கொண்டு வரலாம், எலுமிச்சை கொண்டு வரலாம். என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் ஊடு பயிராக கொண்டு வரலாம். சரிங்களா? நண்பர்களுக்கு மீண்டும் நன்றியும் வணக்கமும். ஐயாவை அடுத்தது இந்த தோட்டத்தில் நிரந்தரமான வாழை தோட்ட உற்பத்தியாளராக, விவசாயியாக, அறுவடை மட்டுமே செய்யக்கூடிய விவசாயியாக பார்க்கணுங்கிற விருப்பத்தோடு இந்த தொடரை முடிக்கிறோம். தொடர் பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.